புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. இலக்கியா வீட்டை விட்டே போயிட்டா. அப்புறம் எப்படியாவது இலக்கியா கிட்ட இருந்து பிரிச்சு அவனை மட்டும் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா அவ ஏதேதோலாமோ தந்திரம் பண்ணி கடைசியில ஏன் வாயாலே அவளை வரவேற்க வச்சு அவளுக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. எல்லாம் அந்த கேடு கெட்ட அஞ்சலி பண்ண தப்பால என்னையும் இலக்கியா கோத்து விட்டுட்டா. எங்க குடும்பத்திலேயே இப்ப என்ன அந்நியமாக்கிட்டா. கௌதம தூண்டி விட்டு ஆபீஸ்ல என் சேர்மன் போஸ்டையும் பிடுங்கி என்ன அந்த வீட்ல ஒரு வேலை செய்யற ஆள் ரேஞ்சுக்கு மாத்திட்டா. குடும்பம் பிசினஸ் எல்லா இடத்துலயும் இப்ப அவ அதிகாரம் தான் கொடி கட்டி பறக்குது. இதெல்லாம் போதாதுன்னு ஆதரவற்ற பெண்களுக்குன்னு ஒரு இல்லம் ஆரம்பிக்க போறாளாம். நான் வளர்த்து விட்ட பிசினஸையும் நான் சம்பாதிச்ச காசையும் எடுத்து தானம் பண்றதுக்கு அவ யாரு? நான் அதை அலோவ் பண்ணவே மாட்டேன். ஆனா என் பேச்சையும் மீறி இல்லத்தை ஆரம்பிச்சே தீருவன்னு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறாங்க. இலக்கியாவை இப்படியே வளர விட்டா நம்ம 2 பேருக்கும் தான் ஆபத்து. நமக்கு நீ ஏன் என்னையும் இதுல சேர்க்கிற? என்ன எஸ்எஸ்கே இப்படி பேசுறீங்க? இலக்கியா வளர்ந்தா உங்களையும் அழிக்காம விட மாட்டா. ஆமா, அவ விஷயத்துல நீங்க தோத்துட்டு தானே இருக்கீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அத நினைச்சாதான் உடம்பெல்லாம் எரியுது. பிசினஸ்ல நம்பர் 1 வரணும்னு நினைச்ச என் கனவை அழிச்சதே அவதான். கௌதம வச்சு என்ன அவ அவமானப்படுத்தினதையும் அசிங்கப்படுத்தினதையும் நான் மறக்கவே மாட்டேன். அவளை நான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்காக இலக்கியாவோட எதிரிங்களோட கூட கூட்டு சேர ரெடியா இருக்கேன். என்ன பண்ணலாம்னு மட்டும் சொல்லு பைரவி. அந்த ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை இலக்கியா ஆரம்பிக்கவே கூடாது. அது மட்டும் நடந்தா வீடு பிசினஸ் தாண்டி அவளுக்கு சொசைட்டிலயும் நல்ல பேர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவளோட ஸ்டேட்டஸ் இன்னும் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும். சோ அவ வாங்க நினைச்ச இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்ததோட அவ கனவு அழியணும். நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக பேசி முடிச்சிருக்காங்க. அதை நடக்க விடாம தடுக்கணும். சரி, அந்த இடத்தோட ஓனர் யாரு? இவர்தான். பேரு மாணிக்கம். இவர்கிட்ட இருந்து தான் அந்த பில்டிங்க வாங்க போறாங்க. ஓகே, என்கிட்ட சொல்லிட்டல்ல, கவலையை விடு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது. அதை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ணுவேன்னு இலக்கிய நாளைக்கு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருவாள்ல, அப்போ உங்களுக்கு தெரியும். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இலக்கியாவை நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா கௌதம் என் புள்ள. பிசினஸ்ல அவன் உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் அவனுக்கு உங்களால எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அவனை இலக்கியா கிட்ட இருந்து காப்பாத்ததான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். டோன்ட் வரி, நான் கௌதம் எதுவும் செய்ய மாட்டேன். அது போதும் எஸ்எஸ்கே. அந்த மாணிக்கத்தோட போட்டோவை உங்க மொபைலுக்கு அனுப்பிட்டேன். நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். போயிட்டு வா. Okay, see you. Bye. என்ன சார், உங்க மெயின் எதிரியே கௌதம் தான். அவனை விட்டுட்டு அவன் பொண்டாடிக்கு ஸ்கெட்ச் போடுறீங்க? போடா முட்டாள். அந்த கௌதமோட பலமே இலக்கிய தாண்டா. நான் ஒவ்வொரு தடவையும் அந்த கௌதம காலி பண்ணணும்னு நினைக்கும் போது இலக்கிய தான் அரணா வந்து அவனை காப்பாத்துறா. சோ அவள் அழிச்சா கௌதம் தானா அழிஞ்சிருவான். பைரவிக்கு இந்த அறிவு கூட இல்லாம தான் புள்ளைய அழிக்க என்கிட்டே உதவி கேட்டு போறான்.
அவ கேட்ட அந்த உதவி செஞ்சிருவோம் என்ன. அப்புறம் இவன் பேரு மாணிக்கம். இந்த போட்டோ அனுப்புறேன். இவன் யாரு என்னன்னு விசாரி. சரியா? அர்ஜென்ட். வாங்க. சார் நாங்க வீட்ல இருந்து கிளம்ப போறோம். இன்னொரு half an hourல ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருவோம். நீங்க எப்படி சார்? ஓ நாங்களும் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் சார். ஆமா ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனை மணிக்கு? சார் 10:30 மணிக்கு சார். சார் அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்க ஷார்ப்பா அங்க இருப்போம் சார். ஓகே சார், நாங்க வந்துடுறோம். தேங்க்யூ. கௌதம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நல்லா தரோவா செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் அங்க போயிட்டு அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம். அம்மா கௌதம், மாணிக்கம் சாருக்கு தர வேண்டிய செக்ல சைன் பண்ணிட்டீங்களா? நைட்டே அமௌண்ட்டை ஃபில் பண்ணி செக்லையும் சைன் பண்ணி கவர்ல வச்சிட்டேன். இந்த இலக்கியா வாங்கிக்கோ. கௌதம், இன்னைக்கு அந்த பில்டிங் நம்ம கைக்கு வர போறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இலக்கியா, இது வெறும் ஆரம்பம் தான். மெயின் சந்தோஷமே அந்த இல்லத்தை ஓபன் பண்றது மட்டும் தான். சரி வாங்க போலாம். வா. ஜானு, என்னப்பா? நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளம்பிட்டோம் ஜானு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நல்லபடியா போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். அத்தை, இது பில்டிங் ஓனருக்கு கொடுத்த அட்வான்ஸ் போக மீதி அமௌண்ட்டுக்கான செக். இந்தாங்க, இத சாமி முன்னாடி வச்சு எடுத்துட்டாங்க. நீங்களும் கூட வாங்க, சாமி கும்பிட்டுடலாம். வாங்க. சரி வா. கடவுளே, என் புள்ளையும் மருமகளும் ஒரு நல்ல விஷயத்துக்காக இடத்த கிரயம் பண்ண போறாங்க. நல்லபடியா முடியட்டும்பா. இந்தாம்மா வாங்கிக்க. கௌதம், அப்புறம் நீங்க பண்ண போற விஷயத்த பத்தி அப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னேன்பா. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆமா ஜானு, காலையில அப்பாவே எனக்கு போன் பண்ணி பேசினாரு. அப்படியா? பாத்தியா, உங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய மனசுப்பா. ஆனா அவர் கூட பிறந்த அந்த பைரவிக்கு பாதி பெருந்தன்மை கூட கிடையாது. ச்சே. சரி ஜானு, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. போடி போ. நீ நினைச்சது நடக்காது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். போகும்போது சந்தோஷமா போற நீ வரும்போது தலையை தொங்க போட்டுட்டு தான் வருவேன். கௌதம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணிட்டீங்கல்ல? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். டோன்ட் வரி. அதுக்கு இல்ல கௌதம், இந்த இல்லம் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ரூபத்திலயும் தடங்கள் வந்துடக்கூடாது. ஒரு முன்னெச்சரிக்கையா தான் கேட்டேன். இது பாரு, கிரைய பத்திரத்துல மாணிக்க சார் கையெழுத்து போட்ட உடனேயே ஆதரவற்ற பெண்கள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோன்னே முடிவு பண்ணிக்க. பில்டிங்க மாடிஃபை பண்ணி சீக்கிரமே உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. கூட கார்த்திக்கும் சப்போர்ட்டா இருக்கான். ஓகே, சரி வா போலாம். கௌதம் சார், உங்க டாக்குமெண்ட் செக் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. அப்போ ஓகே, உங்க டோக்கன் நம்பர் 7. இன்னும் 1 ஹவர்ல உங்க டோக்கன் வந்துரும். ரெடியா இருங்க. ஓகே. அப்புறம் உங்க இடத்த சேல் பண்ற ஒரு பேரு மாணிக்கம் தானே? அவர் வந்துட்டாரா? இல்ல, இப்ப வந்துடுவாரு. வந்துட்டு இருக்காரு. நீங்க மத்த ஏற்பாட்டை பாருங்க. ஓகே மேடம். இலக்க, மாணிக்க சார் வர வர வெயிட் பண்ணுவோம். சரிங்க. என்னங்க அவர் இன்னும் காணோம்? சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னாரு, ஆளை காணோம். ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா சாப்பிட காசு கொடுங்கம்மா. அம்மா. ஏமா தர்மம் கேக்குறீங்க? உங்களுக்கு உறவுன்னு யாருமே இல்லையா? ஒரே ஒரு புள்ள இருக்கான். எனக்கு வயசானதுனால பாரன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டான். அதனாலதான் இப்படி ஆயிட்டேன் தாயி. கவலைப்படாதீங்க, நாங்க சீக்கிரமாவே ஆதரவற்ற பெண்களுக்கு ஒரு இல்லம் ஆரம்பிக்க போறோம்.
அது தெரிந்ததும் நீங்க அங்க வந்து சேர்ந்துருங்க. உங்க ஆயுசு முழுக்க நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். சரியா? ரொம்ப நன்றி தாயி. ம், இலக்கியா இந்தாங்க. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. மகராசி நல்லா இருக்கணும். வாங்க. என்ன இலக்கியா, இல்லத்துக்கு மெம்பர் இங்கேயே சேர்க்க ஆரம்பிச்சிட்ட போல. அம்மா, இன்னும் எங்க அந்த மாணிக்கம் சார காணும்? அதானே ஷார்ப்பா டைம்க்கு வந்துருவேன்னு சொன்னாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? நீங்க இன்னும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஆ. என்ன இலக்கியா, போன் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆ. இல்லையே, போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன இப்படி பண்றாரு? லேட் ஆகுற மாதிரி இருந்தா ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? சரி வரட்டும், வெயிட் பண்ணி பாப்போம். கௌதம் சார், ஆ? டோக்கன் வேகமா போயிட்டு இருக்கு. இதோ வந்துடுறேங்க. உங்க பேர் சீக்கிரம் வந்துடும், ரெடியா இருங்க. சரி சரி. என்ன கௌதம், நீங்க உடனே அவருக்கு கால் பண்ணுங்க. பண்றேன். ஏன்பா ஆட்டோக்காரரே, நீங்க என்ன வேற வழியில போயிட்டு இருக்கீங்க? பேசாம கம்முன்னு வாங்க. கம்முன்னு வரவா? யாருப்பா நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உங்களுக்கே தெரியும். ஏப்பா ஆட்டோ நிறுத்துப்பா. ஏய் இறங்கு, இறங்குங்க. வா வா, வாங்குறல்ல, வா. ஏன்பா உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னா நீ மறுபடியும் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க? பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். ஏப்பா யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? அத நான் சொல்றேன். வணக்கம், என் பேரு SSK. அப்புறம் உங்க கூட ஒரு பிசினஸ் டீல் பேச வேண்டியிருக்கு. அது என்னன்னா, உன் புருஷன் தேவையில்லாம கௌதம் இலக்கியாவுக்கு உங்க பில்டிங் கொடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் இன்னைக்கு நடக்க போற ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்து உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். போதுமா? ஏய், அது என் இடம், நான் யாருக்கு வேணாலும் விப்பேன். அத கேட்க நீ யாரு? உங்க அப்பன்டா. இத பாரு, நீ பண்றது ரொம்ப ரொம்ப அநியாயம். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன தெரியலையா? அப்ப யாருன்னு காட்டட்டுமா? ஏய், நான் யாருன்னு காட்டுறேன். அமைதியா இருக்கணும். போதும் 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 போதும்டா, பயந்து நொந்துட்டாரு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? எதுக்கு தேவையில்லாம எங்களை அடிக்கிறீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கௌதமும் இலக்கியாவும் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்களை விடுங்க, நாங்க போகணும். யோ பெருசு, வாய மூடிக்கிட்டு இருக்கணும், இல்ல மொத்தமா மூட வச்சிருவேன். அப்புறம் வாயை திறக்கவே முடியாது. இப்ப என்னன்னா, உன் இடம் இலக்கியா கைக்கு போக கூடாது, போகவும் விட மாட்டேன். புரியுதா? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாவம் அந்த பொண்ணு நல்ல காரியத்துக்காக அந்த இடத்தை வாங்குது. நீங்க ஏங்க தடுக்கிறீங்க? நல்ல காரியமா? அத நான் மட்டும்தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாது. குறிப்பா அந்த இலக்கிய பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த விவரம்லாம் உனக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காம கௌதம் இலக்கியா ஏமாந்து போகணும். அது வரைக்கும் நீங்க எங்க கண்ட்ரோல்ல தான் உங்க வீட்டுல இருக்கணும். இல்லனா என்னைய பண்ணுவ? ஏய், என்ன எப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏய், நீ கண்டினியூ பண்ணு பண்ணு. அடிக்காதடா, அவனை விட்டுடா. அடிக்காத. ஐயா, அடிக்காதடா. ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. உங்களுக்கு என்ன
அந்த இடத்தை கௌதம் இலக்கியாவுக்கு விக்க கூடாது அவ்வளவுதானே? சரிங்க ஐயா, நாங்க விக்கல. போதுமா உங்களுக்கு? நீ சொல்றது எனக்கு கேட்டுச்சு, உன் புருஷனுக்கு கேட்டுச்சான்னு கேளு. யோ பெருசு, கேக்குதா ஐயா? சொல்லுங்க, அந்த இடத்தை விக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா, விக்கல. ஆ, இது புத்திசாலித்தனம். நீங்க என்ன பண்றீங்க இப்ப? பத்திரமா எங்க கண்ட்ரோல்ல உங்க வீட்ல இருக்கணும், புரியுதா? டேய் கூட்டிட்டு வாடா. ஆ. ஐயா, ஏய் நட போலாம், நட நடன்னு சொல்றேன்ல, நட. வாமா, வாங்க சார். ஆ உங்க டோக்கன் வந்துச்சு, ரெஜிஸ்டர் கூப்பிடுறாரு. ஆ இதோ வந்துடுறேங்க. சீக்கிரம் வாங்க, கோச்சுக்கு போறாரு. ஆ வந்துடுறேன். ஆ நீங்க மறுபடியும் அவருக்கு கால் பண்ணி பாருங்க. பண்றேன். என்ன இலக்கியா, ரிங் போயிட்டே இருக்க, எடுக்க மாட்டேங்கிறாரு அவரு. என்னங்க சொல்றீங்க? கடைசி நேரத்துல இப்படி அவர் சொதப்புறாரே. வரேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி வராம போனாரு? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன டைம்னு நான் தெளிவா தான் சொன்னேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஷார்ப்பா வர்றதா என்கிட்ட சொன்னாரு. இன்னும் ஆளை காணோம். கௌதம், அவர் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. பேசாம நேர்லயே போய் பார்த்து கூட்டிட்டு வந்துருவோமா? அதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வேற முடிஞ்சிருமே. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? டைம் என்னன்னு பாத்தீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் முடிஞ்சு போச்சு. சார் என்ன சொல்றீங்க? மாணிக்கம் இப்ப வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இல்ல மேடம், டைம் முடிஞ்சு போனா ஆன்லைன்ல என்ட்ரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேடம். சார் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணுவோம் சார். ஆனா உங்க கெட்ட நேரம் ரெஜிஸ்டர் வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு மீட்டிங்காக போயிருக்காரு. ஆமா, ஏன் மாணிக்கம் வரல? இந்த கிரை தலைவருக்கு சம்மதம் தானே? இல்ல நீங்க ஏதாவது கம்பல் பண்ணீங்களா? சாச்சா அப்படிலாம் இல்ல. இடத்த விக்கிறதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸ் கூட வாங்கிட்டாரு அவரு. அப்புறம் ஏன் வரலன்னு தான் தெரியல. போன் பண்ணிக்கிட்டே இருக்கா, எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒன்னும் பண்ண முடியாது சார். நாளைக்கு வேணா அவரை கூட்டு வாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வரேன் சார். சரிங்க சார். எங்க என் கனவு நிறைவேற போதுன்னு ஆசையா இருந்தேன். இப்படி சொதப்புவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன் ஃபெயிலியர்னு மனசை விடுற? இன்னைக்கு தான் மாணிக்கம் வரல, நாளைக்கு அவரை கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இல்ல கௌதம், வர மாதிரி இருந்தா இன்னைக்கே வந்திருக்க போறாரு. எனக்கு என்னமோ இதுல ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதாவது அவசர வேலையா கூட இருக்கலாம். ஏங்க, அப்ப இதுதானே போன் பண்ணி தகவல் சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு குழப்பம்? வா நேரா வீட்லயே போய் பாப்போம். பார்த்து என்னன்னு விசாரிச்சுட்டு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுப்போம். சரி, அப்படியே பண்ணலாம். வாங்க வண்டியில. டேய் என்னடா ஆச்சு? ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சா? கௌதம் இலக்கியா அவங்க வீட்டுக்கு ஓடிட்டாங்களா? அதை கேட்க தான் சார் நம்மளுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் சார். கௌதம், இதுதான் மாணிக்கத்தோட வீடா? உங்களுக்கு நல்லா தெரியுமா? அவர் கொடுத்த டாக்குமெண்ட்ல இந்த அட்ரஸ் தான் இருந்துச்சு. சரி வா போய் பார்க்கலாம். டேய் சார். டேய் நீ போய் ஜன்னல் வழியா யாருன்னு பாரு. ஓகே சார். ஓ சார், அந்த கௌதமும் இலக்கியாவும் வந்திருக்காங்க சார். கௌதம் இலக்கியாவா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.